நம்ம ஸ்நாக்ஸ் வச்சிருந்தோமே எங்க காணோம்? எங்க இருக்குது? அட இங்க தான் இருக்குது. ஆமா சாக்லேட். அட இங்க இருக்குது. ஓகே ஓகே, அப்ப எல்லாமே ரெடி ஆயிருச்சு. சரி குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் பிரியாணி செய்ய போறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங் என் வீட்டுக்கு வர போறாங்க. அதனால நீங்களும் குட்டீஸ் வந்துருங்க, சரியா? நம்ம ஜாலியா இப்ப கேக் செய்யலாமா? என்னடா எப்படா வீட்டுக்குள்ள வந்த? அது சரி, நான் தான் கதவை பூட்டி இருந்தேன்ல, எப்படி வந்த? இல்லையே, இங்க பாரு, பூட்டின கீ கூட என்கிட்ட தான் இருக்கு ஜம்போ. ஐயோ, அப்போ ஃப்ரிட்ஜோட கீ அது. அப்ப நேத்து ஃபுல்லா நான் வீடவே சாத்தலையா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, நான் இன்னும் கேக் ரெடி பண்ணவே இல்லை. இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு, பாத்தியா? சரி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், நீ என் கூட வரியா? வந்து நீயே பாரு. என்னது இது? மீச வச்ச அங்கிளா? என்னது ஆன்ட்டியா? உனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதா? இவருதான் ஜோசப். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அவர் பேரு ஜோசப், எங்க பேரு மேரி. அவங்களுக்கு ஒரு அழகான பேபி இருந்தது. அந்த பேபி பேரு ஜீசஸ். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும் லக்கி, நான் நிறைய படத்துல பார்த்திருக்கேன். என்னது படத்துல பாத்துருக்கியா? ஆமா. என்ன பார்த்த? ஜோசப் இருக்காருல, அவர் அழகா இருப்பாரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அதே மாதிரி மேரி இருக்காங்கல, அவங்களும் ப்ளூ கலர் ஷால் போட்டு அழகா இருப்பாங்க. அதே மாதிரி தான் பேபி ஜீசஸ் இருக்காருல, அவரும் குழு குழுன்னு பெட்ல படுக்கிற மாதிரி சொகுசா பிள்ளைல படுத்துட்டே இருப்பாரு. ஏய் ஜம்போ, சொல்லு லக்கி. உண்மையா மாட்டுத்தலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்குமா? சரி, நீ பால் வாங்க எங்க போவ? நானே மாட்டு தொழுவத்துக்கு போவேன். அது எப்படி இருக்கும்? அடே, அது ஏன்டா கேக்குற? அந்த இடத்த பார்த்தா எனக்கு பிடிக்காதுடா. நாத்தடிக்கும், சாணலாம் போட்டு இருக்கும். எனக்கு அங்க இருக்கவே பிடிக்காது. நான் பால் வாங்கிட்டு ஓடிந்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு மாட்டுத்தலைவத்தில் தான் ஜீசஸ் பிறந்தாரு. அப்படியா? அப்ப அவர் பிறந்த மாட்டு தொழுவம் அழகா இருக்காதா? நீ சொல்றத பார்த்தா இஸ்ரேல்லையும் தமிழ்நாட்டிலையும் வேற வேற மாட்டுத்தலைவம் இருக்கிற மாதிரி சொல்றியா? அப்ப இல்லையா? சம்போ, எல்லா மாட்டுத்தலைவமும் அப்படிதான் இருக்கும். அங்கங்க சகதியா இருக்கும், மாடெல்லாம் சாணி போடும், தண்ணி எல்லாம் அங்கங்க தேங்கி நிக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஜீசஸ் பிறந்தாரு. அப்படியா? சரி, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? சரி சரி, சொல்றத கேளு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் மேரி கிட்ட வந்து, உனக்கு ஒரு பேபி பிறக்கும், அதுதான் ஜீசஸ். இந்த ஜீசஸ் வளர்ந்து எல்லாரோட பாவத்தையும் போக்கி எல்லாரையும் காப்பாத்துவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மேரியையும் ஜோசஃபையும் யாருமே சேர்த்திக்கல. எங்க போனாலும் துரத்தி விட்டுட்டே இருந்தாங்க. நிறைய நாள் மேரியும் ஜோசஃபும் வீடு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் ரொம்ப பாவப்பட்டு அழுக்கா இருக்கிற மாட்டு தொழுவத்துல இடம் கொடுத்தாங்க. ஜோசஃபும் மேரியும் மாட்டு தொழுவத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டமான டைம்ல தான் ஜீசஸ் பிறந்தாரு. ஜீசஸை வெல்கம் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் மெய்ப்பர்களை அனுப்புனாங்க. அதே மாதிரி வானத்துல ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ஸ்டார் 3 ராஜாக்களுக்கு வழி காட்டுச்சு. 3 ராஜாக்களும் ஜீசஸை வெல்கம் பண்ண அழுக்கான மாட்டு தொழுவத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஜீசஸ் வளர்ந்து
நிறைய அற்புதங்களை பண்ணி நம்ம பாவத்துக்காக சிலுவையில அடிக்கப்பட்டாரு. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து நம்ம கூடவே இருக்காரு. நாமளும் பரலோகத்துல அவரோடு இருக்க வழி பண்ணாரு. இந்த நல்ல விஷயத்தை தான் நாம கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம். என்ன லக்கி சொல்ற? இவ்வளவு நாள் கிறிஸ்மஸ்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? பார்ட்டிக்கு போறது, பிரியாணி சாப்பிடுறது இதுதான் கிறிஸ்மஸ்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரிச்சு நம்மள இவ்வளவு நேசிச்சிருக்காரு. ஜீசஸ் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் லக்கி. சரி, இப்ப தெரியுதா ஏசப்பா எப்படி பிறந்தாருன்னு? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லக்கி. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குட்டீஸ், நான் இப்பவே போய் என் ஃப்ரெண்ட் கிட்டலாம் இயேசுசாமி பத்தி சொல்ல போறேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இயேசுசாமி பத்தி சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே ஜம்போ, நேரமாச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்